வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். ஜூலை 1ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி கட்சிகள் அவர்களோட நிர்வாகிகள் கலந்துகிற ஒரு கூட்டம் நடைபெற்றது. சுமார் 2.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு கூட்டமாக பார்க்கப்படுது. இந்த கூட்டத்தில் என்ன நடந்தது, யார் யார் என்னென்ன பேசினார்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2017ஆம் ஆண்டிலிருந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் ஒரு கூட்டணி உறுதியாக இருந்தது. அது கொள்கை கூட்டணி என்றெல்லாம் கடந்த தேர்தல் பிரச்சாரம் வரை சொல்லப்பட்டது. ஆனால் இந்த தேர்தல் முடிவில் திராவிட முன்னேற்ற கழக அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு இழந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த நிலையில் கிட்டத்தட்ட 9-10 வருடமாக இருந்த அந்த கூட்டணி கடந்த மே 4ஆம் தேதியிலிருந்து கரைய ஆரம்பித்து விட்டது. இந்த 1.5 மாசத்துல திமுக கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளும், கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் வெளியேறிவிட்டன. இப்போதைக்கு அங்கே இருப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்த 2 கட்சிகள் தான். இப்படிப்பட்ட இந்த நிலையில் எதிர்பாராமல் உருவான இந்த கூட்டணி அடுத்து என்ன செய்ய போகிறது? இந்த கூட்டணி இப்படியே அங்கங்க அப்படி இப்படி இருக்குமா, இல்லை இதற்கான ஒரு முறையான ஒரு வடிவம், கூட்டு செயல் திட்டம் இதெல்லாம் இருக்குமா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில்தான் ஜூலை 1ஆம் தேதி இப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் அழைத்திருந்தார். அதாவது காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மாற்றப்படும் வரைக்கும் காத்திருந்து அந்த கட்சிக்கு மாணிக் தாக்கூர் புதிய மாநில தலைவராக அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஜூலை 1ஆம் தேதி இந்த கூட்டத்தை விஜய் கூட்டியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த நிலை இன்னைக்கு அமைச்சர்கள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவர்களோடு முதலமைச்சர் விஜயுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய உத்தி வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி, இந்த 3 பேரும் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவரையும் நேரடியாக சென்று சந்தித்து இந்த அழைப்பை விடுத்தார்கள். இந்த கூட்டத்தில் இடதுசாரி, அதாவது சிபிஐ, சிபிஎம் இந்த 2 கட்சிகளின் மாநில செயலாளர்கள் இந்த கூட்டத்துக்கு வரல. ஆனால் அவர்கள் இன்று காலையிலேயே கோட்டை சென்று முதலமைச்சர் விஜயை சந்தித்து கூட்டாக, அதாவது சிபிஎம் பே சண்முகம், சிபிஐ வீரபாண்டியன் இவர்கள் மற்றும் அந்த கட்சிகளின் மாநில நிர்வாகிகள் கூட்டாக சென்று கோட்டையிலே முதலமைச்சர் விஜயை சந்தித்து மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை அவரிடம் வலியுறுத்தியதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இவர்கள் இன்னைக்கு இந்த நாங்க வெளியிருந்து ஆதரிக்கிறதுனால இந்த கூட்டணி கூட்டத்தில் இப்போது நாங்கள் பங்கேற்க முடியாது அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் கிட்ட அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கூட்டத்தில் என்ன நடந்தது? 4 மணிக்கு கூட்டம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 3:30 மணியிலிருந்தே கிட்டத்தட்ட அனைத்து கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் தான் வரவேற்று அவரவருடைய இருக்கையில் சென்று அமர வைத்தார்கள். ஒவ்வொரு கூட்டணி கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, அந்த கட்சியோட சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியோட மாநில நிர்வாகிகள் இவங்களையும் அழைச்சிட்டு வாங்க என்றுதான் அவர்களுக்கு அந்த அழைப்பிலே விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே ஒவ்வொருவரும் அவர்களோடு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் இவங்கெல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. கரெக்டாக 4 மணிக்கு முதலமைச்சர் விஜய் வந்துட்டாரு. ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவரின் இருக்கைக்கும் சென்று அவர்கள் கையை பிடித்து வணங்கிவிட்டு அவரோட இருக்கையில அமர்ந்தார். அப்புறம் வரவேற்புரை ஆதவ் அர்ஜுனா ஆற்றினார். அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியின், கூட்டணி கட்சியின் ஒவ்வொரு தலைவராக பேச ஆரம்பித்தார்கள். முதலில் மாணிக் தாக்கூர் பேசினார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, இந்த கூட்டணிக்கு ஒரு ஸ்டியரிங் கமிட்டி அமைக்கணும், அதாவது ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கணும், அந்த குழு அடிக்கடி இது போல கூடி சந்திக்கணும், அந்த குழுவுக்கு, அந்த கூட்டணி ஸ்டியரிங் கமிட்டிக்கு நம்ம சிஎம்ஏ தலைமை வகிக்கலாம் அல்லது அவர் விரும்புகிற யாரையாவது அதுக்கு தலைவராக போடலாம், ஆனால் ஸ்டியரிங் கமிட்டி முக்கியம் என்று அவருடைய உரையில் மாணிக் தாக்கூர் வலியுறுத்தினார். அதே போல முஸ்லீம் லீக்கின் தேசிய பொதுச் செயலாளர் பேராசிரியர் காதர் மொய்தீன் பேசும்போது அனைவரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவுக்கு விஜயை அவ்வளவு உச்சி முகர்ந்து பேசினார். எல்லாரையும் நீங்க அரவணைச்சு போறீங்க, சிறுபான்மை மக்களுக்கு நீங்க தான் இப்ப அரணாக இருக்கீங்க என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர் இன்னொன்று சொன்ன வார்த்தை, இன்று உங்களுடைய கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம், நாளை இதுக்கு பேர் இந்திய வெற்றி கழகம் அப்படின்னு எல்லாரும் முகத்திலையும் ஒரு புன்னகை, விஜய் முகத்தில் கூடுதல் புன்னகை. அதுக்கு அடுத்ததாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர் பேசும்போது, திமுக அதிமுக அல்லாத ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் என்பது மக்கள் இந்த தேர்தலில் அளிச்சிருக்கிற தீர்ப்பு. இப்படி ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்து நாங்கள் 10 வருஷம் முன்னாடியே 2016ஆவது ஆண்டிலேயே இந்த முயற்சியில
நாங்கள் ஈடுபட்டோம். ஆனால் அப்போது எங்களால் வெற்றி பெற முடியல. நீங்கள் இப்போ வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் என்று விஜய்க்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னார். அதாவது தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டன, தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறது. அதிமுக கிட்டத்தட்ட 47 இடங்கள் வந்திருக்கு. இந்த நிலையில் அவங்க வந்து விரும்பி போய் அதிமுகவோட ஆதரவை கேட்டு பெற்றால் அது எளிதாக அவர்களுக்கு கிடைத்திருக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தாமல் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வந்து சேர்ந்த பிறகும் அவர்களுக்கு மெஜாரிட்டியில் போதுமான எண்ணிக்கை இல்லாத நிலையில் அவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகளான எங்களை தேடித்தான் நீங்க வந்தீங்க, அதனால உங்கள் மீதான நம்பிக்கை எங்களுக்கு அதிகரிச்சிருக்கு என்று முதலமைச்சர் விஜயை பாராட்டி பேசினார். அதே போல இந்த கூட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ பேசும்போதுதான் அனைவரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவரு எடுத்த எடுப்பிலேயே நான் இந்த கூட்டத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு வைகோ சொன்னோன்னே முதலமைச்சர் விஜய் நிமிர்ந்து பார்த்தாரு. மற்ற தலைவர்களும் என்ன இப்படி பேசுறாரு வைகோ அப்படின்னு பார்த்தாங்க. உடனே அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு வைகோ. என்னன்னா, ஆமா, எல்லாரும் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட வந்திருக்கீங்க, ஆனால் நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தும் அவர்களை நான் ராஜினாமா செய்ய சொல்லி கேட்ட போதும் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட செல்வாக்கால அவங்க கொடுத்த ஆசை வார்த்தைகளால அவங்க அங்க போயிட்டாங்க. அதனால அந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்க கூட என்னால் முடியல. அதனால இந்த கூட்டத்தில் நான் வந்து தலை குனிஞ்சுதான் நிற்கிறேன் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு திமுக அதிமுக கூட்டணி அமைக்க இப்போது நடந்த முயற்சிகள் பற்றியும் பேசினாரு. அதாவது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர வேண்டும் என்று இப்போ ஒரு சில முயற்சிகள் இப்போ நடந்தன. ஆனால் திமுகவும் அதிமுகவுமே சேர வேண்டும்னு அந்த காலத்திலேயே முன்னாள் ஒரிசா முதலமைச்சர் பட்நாயக் அவர் முயற்சித்தாரு. ஆனால் அந்த முயற்சி நடந்து கொண்டிருந்த போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு அப்படி இந்த செய்திகள் வந்துகிட்டு இருந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்ல அவர் பேசும்போது திருடனும் போலீஸும் எப்படி ஒரே அணியில் இருக்க முடியும் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். திருடன் என்பது திமுக, போலீஸ் என்பது அதிமுக, இந்த ரெண்டும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும் என்று எம்ஜிஆர் அப்போது கேள்வி எழுப்பினார். ஆனால் எம்ஜிஆர் சொன்னதற்கு, எம்ஜிஆர் சிந்தித்ததற்கு எதிராக இப்போ வந்து விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைய முற்பட்டிருக்கு. இதுவே உங்களுடைய பெரிய பலத்தை காட்டுகிறது என்று விஜயை புகழ்ந்தவர் இன்னொரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவலையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். என்னன்னா, 1980 எலெக்ஷன்ல எம்ஜிஆர் போய் அவர் பேசின ஒவ்வொரு பகுதியிலையும் 3 வார்த்தை தான் பேசினாரு. அதாவது நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்ற 3 வார்த்தை தான் எம்ஜிஆர் கொண்டாரு. மக்கள் அவருக்கு மிக அமோகமான வெற்றியை கொடுத்தாங்க. அதே போல இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு இந்த ஆட்சிக்கு அப்படி எதுவும் வராது. அப்படி எதுவும் வந்தால் கூட மீண்டும் விஜய் சென்று நியாயம் கேட்டால் மக்கள் அறுதி பெரும்பான்மை வெற்றியை அளிப்பார்கள் என்றும் வைகோ இந்த மீட்டிங்ல குறிப்பிட்டார். இதுக்கு அடுத்தது மூத்த காங்கிரஸ் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இந்த கூட்டத்தில் பேசும்போது ரொம்ப ஷார்ப்பா அவர் பேசினார். அதாவது அரசியல்ல லஞ்சத்தை ஒழிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட வந்திருக்கு. அந்த நம்பிக்கை வர்றதுக்கு காரணம் விஜய் தான். இப்போ நானே இந்த கடந்த 1 மாதத்துக்கு மேலாக பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்ட முக்கியமான அரசு அலுவலகங்கள்ல லஞ்சமே இல்லை அப்படின்னு கேள்விப்படுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு மக்கள் சந்தோஷப்படுற, மக்கள் மகிழ்ச்சி அடைகிற ஒரு விஷயத்த இந்த ஆட்சி சாதிச்சிருக்கு. இந்த மக்களோட இந்த மகிழ்ச்சி இன்னும் நீண்ட காலம் நீடிக்கணும் என்று ப. சிதம்பரம் பேசினார். இப்படி அனைத்து கட்சி முக்கிய தலைவர்களும் பேசிய பிறகு முதலமைச்சர் விஜய் பேசினார். அவர் பேசும்போது, நீங்க இங்க வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டமைக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து நீங்க எந்த சந்தேகமும் பட வேணாம், நம்முடைய இந்த அரசு மதச்சார்பற்ற சமூக நீதியை உறுதியாக பின்பற்றுகிற அரசாகத்தான் இருக்கும் என்று சொன்னவர். அதாவது இப்ப சில பேர் சொல்றாங்க, இது 3 மாசம் தான் இந்த ஆட்சி இருக்கும், 4 மாசம் தான் இந்த ஆட்சி இருக்கும், 5 மாசம் தான் இருக்கும், 6 மாசம் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த ஆட்சி 5 வருஷம் நிலையாக நீடிக்கும். உங்களுடைய ஆதரவோட இந்த ஆட்சி 5 வருஷம் நிலையாக நீடிக்கும். அது மட்டுமல்ல, நான் இன்னொரு உறுதியை உங்களுக்கு சொல்றேன், இந்த 5 வருஷம் மட்டுமல்ல, அடுத்த 5 வருஷமும் நம்முடைய ஆட்சி தான் நீடிக்கும் என்று சொன்னவுடன் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் மற்ற நிர்வாகிகளும் அதை வரவேற்று கைத்தட்டி அந்த வரவேற்பை வெளிப்படுத்தினார்கள்.
விஜய் பேசி முடிக்கும்போது ஒரு 6:20 6:25 ஆச்சு. அவர் பேசி முடித்த அடுத்த 5 நிமிடங்களில் திருப்பி அனைத்து கட்சி நிர்வாகிகளிடம் சென்று கைகுலுக்கி விட்டு புறப்பட்டு விட்டார். இதுல விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது அதாவது இந்த அமர்வுகள் முடிந்த பிறகு கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து விஜயோட ஒரு சின்ன ஆலோசனை நடத்தினாங்க, ஒரு சில நிமிடங்கள். அதன் பிறகு திருமா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்க ஒவ்வொரு தலைவரும், அதாவது வைகோ, திருமா, காதர் மொய்தீன் உள்ளிட்ட ஒவ்வொரு தலைவரும், மாணிக் தாக்கூர் உள்ளிட்ட ஒவ்வொரு தலைவரும் முதலமைச்சர் விஜயை தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்போது இது மாதிரி ஒரு கூட்டணி கூட்டத்தை சிறிய இடைவேளையில ஒரு 3 மாதமோ 4 மாதமோ இந்த கால இடைவெளியில் தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை நடத்தணும் அப்படின்ட்டு அவங்க வேண்டுகோள் வச்சிருக்காங்க. இதுதான் இந்த கூட்டத்தில் நடந்தது. கூட்டத்துக்கு வரும்போது அனைவருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு ஸ்நாக்ஸ் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீட்டிங்கில் என்ன கொடுத்தாங்கன்னா, குழிப்பணியாரம், சாண்ட்விட்சு, ஆனியன் பக்கோடா, ஃபிஷ்ஷு, சிக்கன் இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு ஜூஸ், இந்த ஜூஸை கொடுத்துட்டு இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டாங்க. ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் முதலமைச்சர் விஜயோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் என்று விரும்பினார்கள். ஆனால் அது இயலவில்லை. விஜய் சரியாக 6:30 6:35 மணிக்கு அந்த அரங்கில் இருந்து வெளியே சென்று விட்டார். இதுதான் இந்த கூட்டத்திலே நடந்தது. இந்த கூட்டணி கட்சிகள் ஒன்று திரண்ட இந்த கூட்டம் விரைவில் அதிகாரபூர்வமான ஒரு கூட்டணிக்கு அச்சாரமிடும் என்று ஒரு நம்பிக்கையை அவங்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது விஜய் பேசும்போது சொன்னாரு, இந்த கூட்டணிக்கு பெயர் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. என் மனசுல ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதை விரைவில் முறைப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு விஜய் அதில் பேசியிருக்காரு. ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்ற ஒரு பெயரை இந்த கூட்டணிக்கு வச்சிருந்தார். அதை கூட இடதுசாரிகள் இது அதிக பிரசங்கித்தனம் என்றெல்லாம் சொன்னார்கள். கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு பேர் தான் இந்த கூட்டணிக்கு இறுதி செய்யப்படும், அந்த பெயர் இறுதி செய்யப்படும் என்று தெரிகிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.